நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள விதிக்கப்பட்ட உத்தரவை மீறிய நபரால் தொற்று பரவியது. கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் தொற்றுக்கான அறிகுறிகளில் இருந்து விடுபட்டிருப்பதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும். வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்ட பின்னர் 13வது நாளன்று இரண்டாவது முறையாக COVID-19 வைரசுக்கான மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள தவறியிருக்கும் 255 பேரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பந்தப்பட்ட நபர்கள் சுகாதார அமைச்சு, போலீஸ் துறை ஆகியவற்றால் கண்காணிக்கப்படுகின்றனர். எனவே அவர்கள் விரைந்து அருகிலுள்ள மாவட்ட சுகாதார அலுவலகங்களில் இரண்டாவது சுகாதார பரிசோதனையை மேற்கொள்ளும்படி பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வலியுறுத்தினார். தனிமைப்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டாவது முறையாக சுகாதார பரிசோதனையை மேற்கொள்ள மறுக்கும் தரப்பினர் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பர். அவர்களுக்கு அபராதம் அல்லது அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். அண்மையில் மலாக்காவில் வீட்டில் தனது அறைக்குள் தனிமைப்படுத்திக் கொள்ள விதிக்கப்பட்ட உத்தரவை மீறிய நபர் தனது தந்தைக்கு அந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட காரணமாகி இருந்தார். அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தனிமைப்படுத்திக் கொள்ளும் உத்தரவை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளும் தரப்பினரின் செயலை அமைச்சர் கண்டித்தார். இதனிடையே கடந்த ஜூன் 10ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் ஜூலை வரையில் KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் வாயிலாக 17,689 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். அவர்களில் 73 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நாடு திரும்ப விரும்பும் மலேசியர்கள் தங்களது பயண தேதிக்கு 3 நாட்களுக்கு முன்பாகவே COVID-19க்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். நாட்டிலுள்ள அந்நிய நிபுணத்துவ பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சுற்றுலாவிற்காக நாட்டிலிருந்து வெளியேறுபவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதற்கான தேதியை அரசாங்கம் அறிவிக்கும் வரை மலேசியா திரும்ப முடியாது என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாட்டில் அமலில் இருக்கும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப உள்நாட்டவர்கள் கல்வி அல்லது பணி நிமித்தமாக மட்டுமே வெளிநாட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். அதே நடைமுறைகளை நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவர்களும் பின்பற்ற வேண்டும். குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக மட்டுமே அவர்கள் நாட்டின் எல்லையை கடக்க முடியும் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதனை தவிர்த்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் நாடு திரும்ப அரசாங்கம் அனுமதிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டும். கடந்த மாதம் 19ஆம் தேதியிலிருந்து நிறுவனங்களில் உயரிய பொறுப்புகளை வகிப்பவர்கள் முன்கூட்டியே குடிநுழைவு துறையின் அனுமதியை பெறாமல் நாட்டிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நாட்டிற்குள் நுழைந்தவர்கள் உட்பட அனைவரும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு உட்பட்டவர்கள் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். இன்று தொடங்கி நாடு முழுவதும் உள்ள வாகனம் ஓட்டும் பயிற்சி மையங்கள் காலை மணி 7:30 தொடங்கி இரவு மணி 8:30 வரை செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அதற்கான பயிற்சிகள் அல்லது பட்டறைகளை காலை மணி 8:30 தொடங்கி இரவு மணி 8 வரையில் நடத்தலாம் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாட்டிலுள்ள வாகனமோட்டும் பயிற்சி மையங்கள் 100 விழுக்காட்டு ஆட்பலத்துடன் செயல்படும் அனுமதியும் அதில் அடங்கும் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெளிவுபடுத்தினார். எனினும் இதற்கு முன்னர் அரசாங்கம் விதித்திருக்கும் அனைத்து SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளையும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் பின்பற்ற வேண்டும் என்றார் அவர்.
இதனிடையே பள்ளிவாசல்கள் சூறாவ் தொழுகை இடங்களின் பரப்பளவை பொறுத்து வெள்ளிக்கிழமை தொழுகையையும் சமய ஒன்றுகூடல்களையும் விரிவுபடுத்த அனுமதி வழங்கப்படும். நாட்டிலுள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் சூறாவ் தொழுகை இடங்களிலும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றியே சமய ஒன்றுகூடல்கள் நடத்தப்படுவது அதிகாரத்துவ தரப்பினர் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் வாயிலாக தெரியவந்துள்ளதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சொன்னார். அதே அனுமதியை முஸ்லிம் அல்லாதவர்கள் வழிபாட்டு தலங்களிலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார். எனினும் அந்த அனுமதி தூர இடைவெளியை பொறுத்தே வழங்கப்படும் என்றார் அவர். அதே சமயம் தமிழ், ஆங்கிலம் உட்பட பல்வேறு மொழிகளில் கிறிஸ்துவ வழிபாடுகளை நடத்தும் தேவாலயங்களிலும் கட்டம் கட்டமாக சமய நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதிக்கப்படுவதாக அவர் சொன்னார். இதுவரை வீட்டில் இருந்தவாறு இணையத்தின் வாயிலாக கற்றல் கற்பித்தலை மேற்கொண்டு வந்த ஆரம்ப பள்ளி மாணவர்கள் நாளையும் 22ஆம் தேதி தொடங்கியும் மீண்டும் பள்ளிக்கு திரும்புகின்றனர். பள்ளிக்கு திரும்பும் மாணவர்களிடையே வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகள் இல்லாததை பெற்றோர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். மாணவர்கள் எப்போதும் சுகாதாரத்தை பேணுவதில் சுய ஒழுக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். பள்ளியில் பிள்ளைகள் தூர இடைவெளியை கடைபிடிப்பதற்கும் சுகாதாரத்தை பேணுவதற்காகவும் புதிய வழக்கங்களை பின்பற்றுவதற்காகவும் முன்னேற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மேற்கொண்டிருப்பர். அந்த நடைமுறைகளை மாணவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டார். இவ்வேளையில் பள்ளி பேருந்திலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார். நாட்டில் இன்று புதிதாக 4 COVID-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகினர். அதனைத் தொடர்ந்து அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8729 அதிகரித்துள்ளதாக சுகாதார தலைமை இயக்குனர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்றுக்கு இலக்கான 4 வெளிநாட்டில் அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர். உள்நாட்டில் இன்று யாரும் அத்தொற்றினால் பாதிக்கப்படவில்லை. தொற்றால் பாதிக்கப்பட்ட 3 மலேசியர்கள், இதர 1 மலேசிய குடியுரிமை பெற்றுள்ள அந்நிய நாட்டவர். இன்று 4 குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்ட வேளை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8524 ஏற்றம் கண்டுள்ளது. எனினும் அத்தொற்றால் பாதிக்கப்பட்ட 83 பேர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 6 தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் வேளை 2 சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று புதிதாக உயிர் இழப்பு எதுவும் பதிவாகாத நிலையில் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 122 நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. தபோங் ஹஜி வாரியம் முஸ்லிம் அல்லாதவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை. இவ்வாண்டு முதல் 6 மாதங்களில் அவ்வாரியத்தின் சொத்து மதிப்பு 7800 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவ்வாரியத்தின் கூடுதல் சொத்து மதிப்பு 190 கோடி ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளதை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் சுட்டிக்காட்டினார். தபோங் ஹஜி மீட்சி மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்ப குறைந்த போட்டியாற்றல் கொண்ட சொத்துகள் சிறப்பு நிறுவனம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் குறிப்பிட்டார். அரசாங்கத்துக்கு சொந்தமான உரோஸ் ஹர்த்த ஜமான் எனும் அந்நிறுவனம் நிதி அமைச்சின் நேரடி கண்காணிப்பின் கீழ் உள்ளது. பரிட் புந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ முஜாஹித் யூசுப் ராவாவின் கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பிரதமர் பதிலளித்தார். மக்களவை செய்திகள். மலேசிய குடியுரிமை யாருக்கும் வெறுமனே வழங்கப்படுவதில்லை. குடியுரிமைக்கான விண்ணப்பம் முறையாக பரிசீலிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே அதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். நாட்டில் பிறக்கும் அனைவருக்கும் தானியங்கி முறையில் குடியுரிமை வழங்கப்படுவதில்லை. மாறாக அரசியலமைப்பு சட்டத்துக்கும் 1964 ஆண்டு குடியுரிமை சட்டத்துக்கும் உட்பட்டு சம்பந்தப்பட்ட குழந்தையின் பெற்றோரின் திருமண தகுதி அல்லது குடியுரிமை தகுதியை வைத்தே அக்குழந்தைக்கு குடியுரிமை வழங்கப்படுமா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் தெரிவித்தார். அடையாள ஆவணம் அல்லது குடியுரிமை இன்றி இருக்கும் பிள்ளைகள் விவகாரம் தொடர்பில் அரசாங்க
அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்து சம்பூர்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ முகமது ஷாஃபி அப்டால் முன்வைத்த கேள்விக்கு அமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார். அதே சமயம் 21 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கான குடியுரிமை விண்ணப்பத்தை முறையாக பரிசீலிக்க அது தொடர்பான SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை மேம்படுத்தப்படுவதாகவும் அவர் சொன்னார். 2015ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த மாதம் வரையில் குடியுரிமைக்கான 31,494 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட வேளை அதில் 28,211 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. ஊதிய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற முதலாளிமார்களுக்கு சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு கடந்த மாதம் 30ஆம் தேதி வரையில் 520 கோடி ரிங்கிட்டை பகிர்ந்தளித்துள்ளது. அதன் வாயிலாக 3,19,000 முதலாளிமார்கள் அல்லது 26 லட்சம் தொழிலாளர்கள் பயனடைந்ததாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ M. சரவணன் தெரிவித்தார். ஊதிய உதவித்தொகை திட்டத்தின் கீழ் சேவைத்துறையில் மிக அதிகமாக 92,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தொழில்துறையினரின் கோரிக்கைக்கு ஏற்ப முதலில் 580 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் அறிவிக்கப்பட்ட ஊதிய உதவித்தொகை திட்டத்திற்கு பின்னர் 800 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதே சமயம் முதலில் 3 மாதங்களுக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்ட அத்திட்டம் பின்னர் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் M. குலசேகரன் முன்வைத்த கேள்விக்கும் அமைச்சர் அவ்வாறு பதில் அளித்தார். நாடு முழுவதும் வறிய நிலையில் உள்ள மக்களுக்கு உதவ புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்கள் ஆக்ககரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக வர்த்தகத்தில் ஈடுபட்டு அவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள ஊக்குவிக்கும் வகையில் கடனுதவிகளை வழங்குவதும் அதில் அடங்கும் என புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் லத்தீப் அஹ்மத் தெரிவித்தார். 11வது மலேசிய திட்டத்தின் கீழ் தமது அமைச்சுக்கு வழங்கப்பட்ட 500 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டால் அனைத்து மாநிலங்களும் பயனடையும் ஆக்ககரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் சொன்னார். மலேசியர்களை தொழில் முனைவர்களாக உருவாக்கும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளது. குறிப்பாக பட்டதாரிகள் வர்த்தகத்தில் கால் பதிப்பதை உறுதி செய்யும் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்கிறது. அதன் அடிப்படையில் இவ்வாண்டும் அடுத்தாண்டும் சுமார் 3000 பட்டதாரிகள் வர்த்தகத்தில் கால் பதிப்பதை உறுதி செய்யும் திட்டங்களை தமது அமைச்சு மேற்கொள்ள உள்ளதாக தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் ஜுனைடி துவங்கு ஜாஃபார் தெரிவித்தார். நாட்டிலுள்ள ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் தன்னார்வல தீயணைப்பு படையை உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். மக்கள், குறிப்பாக புறநகர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அது உதவும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். ஆபத்து அவசர வேளைகளில் தீயணைப்பு மீட்பு படையினர் சம்பவ இடத்தை அடைவதற்கு முன் சம்பந்தப்பட்ட தன்னார்வலர் குழுவினர் விரைந்து முதலுதவிகளை வழங்க முடியும் என்றார் அவர். மலேசியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் அதனை முறியடிக்க கடா மாநில அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ள தயார் என தாய்லாந்து அரசாங்கம் கூறியுள்ளது. லங்காவி தீவு ரோஹிங்யா சமூகத்தினர் அதிகம் கரை ஒதுங்கும் பகுதியாக உருவெடுத்துள்ளதை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடா மாநிலம் தாய்லாந்திற்கு எல்லையில் அமைந்துள்ளது. அதனால் அங்கு நிகழும் ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை தாய்லாந்து கடுமையாக கருதுவதாக மலேசியாவுக்கான தாய்லாந்து தூதர் நாரோங் சசித்தோன் தெரிவித்தார். அதே சமயம் இதர அண்டை நாடுகளும் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கடா அலுஸ்தார் விஸ்மா டாருலாமானில் மாநில மந்திரி பசார் முஹம்மது சனுசி மன்னோரை மரியாதை நிமித்தம் சென்று கண்ட பின் நாரோங் சசித்தோன் செய்தியாளர் களிடம் பேசினார். செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி வாகனத்தை தர இறக்கும் சீனா. விவரம் உலக நடப்புகளில். Sampai jadi hari-hari bikin jam pertama kali. Mula dari bawah, ramai orang makan nasi tapi tak pernah pergi sawah. Sampai jadi hari-hari bikin jam pertama kali. Dulu orang kami kais pagi makan pagi, sekarang bikin sampai jadi dengan internet tanpa had dan panggilan tanpa had. Nikmati semuanya dengan Prabaya Hotlink tanpa had serba baharu.
இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் சிங்கப்பூர் பொருளாதாரம் மந்த நிலையை பதிவு செய்தது. அதன் பொருளாதாரம் 41 விழுக்காடு சரிவு கண்டது. 2009ஆம் ஆண்டு உலக பொருளாதார நெருக்கடியை அடுத்து சிங்கப்பூரின் பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. அதிகம் வர்த்தகத்தை சார்ந்திருக்கும் ஒரு நாடு சிங்கப்பூர். வைரஸ் பெருந்தொற்றால் எல்லைகள் மூடப்பட்டதாலும் மக்களின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டதாலும் கட்டுமானம், சுற்றுலா, வான் போக்குவரத்து சேவை முதலிய துறைகள் முடங்கின. மருத்துவ தேவை இருந்ததால் அதை சார்ந்த தயாரிப்பு துறை பொருளாதார பாதிப்பிலிருந்து தப்பித்தது. சிங்கப்பூரின் இந்த பொருளாதார மந்த நிலை வர்த்தகத்தை நம்பியிருக்கும் இதர ஆசிய நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் பொருளாதாரத்தை உந்தச் செய்வதற்கென அக்குடியரசு 10,000 கோடி சிங்கப்பூர் டாலர் மதிப்பிலான ஊக்குவிப்பு திட்டங்களை அறிவித்தது. ஜூன் தொடக்கத்திலிருந்து வேலைக்கான கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உள்நாட்டு வர்த்தக நடவடிக்கைகள் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி பொருளாதாரம் சீர்பெற தொடங்கும் என பொருளாதார நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் முகக்கவசம் அணியாமல் வெளி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். அதனால் பலர் முகக்கவசம் அணியும் புதிய வழக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்த முடியாமல் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். பெருந்தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்ட 3வது உலக நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அதனால் அங்குள்ள முக்கிய பெரிய நகர்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனினும் அதனை பின்பற்றாத பலர் அபராதத்தை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக வாடகை வாகன ஓட்டுநர்கள் அதனால் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். முகக்கவசத்தை அணிவதால் சரியாக சுவாசிக்க முடிவதில்லை என அவர்களில் சிலர் கூறியுள்ளனர். அதனால் பயணிகள் வாகனத்தை விட்டு இறங்கியதும் கவசத்தை கழற்றி வைத்துவிட்டு வாகனத்தை செலுத்தும் அவர்கள் பல சமயங்களில் போலீசாரிடம் பிடிபட்டு அபராதத்தை பெறுவதாக கூறுகின்றனர். மக்கள் தூர இடைவெளியை பின்பற்றுவதை அலட்சியமாக கருதுவதாக அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சாடியிருந்தார். பலர் முகக்கவசத்தை முறையாக அணியாமல் வாய்வரை மட்டும் மூடியவாறு வெளியில் நடமாடுகின்றனர். இந்தியாவில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கி முகக்கவசம் அணிவதும் தூர இடைவெளியை பின்பற்றுவதும் கட்டாயமாக்கப்பட்டதிலிருந்து புதுடெல்லி போலீசார் இதுவரை சுமார் 42,000 அபராத அறிக்கைகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் இதுவரை 23,727 பேர் உயிர் இழந்த வேளை 9,07,645 பேர் அந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹாங்காங் ஜனநாயக கட்சிகள் எல்லை மீறி செயல்படுவதாக சீனா சாடியது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் வாக்கெடுப்பை அக்கட்சிகள் நடத்தியதை சுட்டிக்காட்டி சீனா சினத்தை வெளிப்படுத்தியது. அது ஹாங்காங்கில் அமலுக்கு வந்துள்ள புதிய பாதுகாப்பு சட்டத்திற்கு முரணானது எனவும் அது எச்சரித்தது. ஹாங்காங்கில் தற்போது அமலில் இருக்கும் தேர்தல் நடைமுறைக்கு அது முற்றிலும் எதிரானது என பெய்ஜிங் சாடியது. முன்னதாக அந்த வாக்கெடுப்பு நடவடிக்கை குறித்து சீனா எச்சரிக்கை விடுத்திருந்தது. எனினும் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற அந்த வாக்கெடுப்பில் சுமார் 6 லட்சம் ஹாங்காங் மக்கள் பங்கேற்றனர். ஹாங்காங்கில் வரும் செப்டம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெய்ஜிங்கிற்கு எதிரான ஹாங்காங் மக்களின் சினத்தை அதிகரிக்கும் வகையில் அந்த வாக்கெடுப்பு நடத்தியதாக ஹாங்காங் ஜனநாயக கட்சிகள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளன. தேர்தலில் ஜனநாயக கட்சிகள் வெற்றி பெற இருக்கும் சில வழிகளில் அந்த வாக்கெடுப்பும் ஒன்றாகும். எனினும் அந்நடவடிக்கை அமலில் இருக்கும் புதிய சட்டத்திற்கு எதிரானது என சீனா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அந்த புதிய சட்டத்தின்படி நாட்டிலிருந்து பிரிந்து செல்லுதல், மத்திய அரசின் அதிகாரத்தை குறைத்தல், பயங்கரவாதம், வன்முறையை தூண்டுதல், வெளிநாட்டு அமைப்புகளுடன் ஒத்துழைத்து செயல்படுதல் ஆகியவை குற்றமாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளில் முடக்க நிலை முடிவுக்கு வந்திருப்பதை அடுத்து பிரான்சையும் இதர மெடிட்டரேனியன் நாடுகளையும் சேர்ந்த சுற்றுப்பயணிகள் மீண்டும் கடலோர பகுதிகளுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். சுற்றுப்பயணிகளின் வருகை, படகுகளின் இரைச்சல் சத்தம், கப்பல் பயணங்கள் ஆகியவற்றால் இத்தனை நாள் சுதந்திரமாக சுற்றி திரிந்த டால்பின், திமிங்கிலம் போன்ற கடல் வாழ் உயிரினங்கள் மீண்டும் மறுட்டலை எதிர்நோக்கியுள்ளன.
கோவிட்-19 தாக்கத்தை கட்டுப்படுத்த ஐரோப்பியர்கள் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவுக்கு இணங்கி வீட்டிலேயே முடங்கியிருந்த போது மெடிட்டரேனியன் கடலில் உள்ள டால்பின்களும் திமிங்கிலங்களும் இதுவரை கண்டிராத நிம்மதியான சூழலில் இருந்தன. பல எல்லைகளை தாண்டியும் அவை பயணித்தன. எனினும் தற்போது கோடை காலத்தை முன்னிட்டு பிரான்சின் இரண்டாவது பெரிய நகரமான மர்சேலில் உள்ள சொகுசு படகு துறையில் இருந்து கடலில் துள்ளி விளையாடும் டால்பின்களையும் திமிங்கிலங்களையும் காண சுற்றுப்பயணிகள் திரள்கின்றனர். அவ்வாறு கடலுக்கு சென்ற ஒரு சொகுசு படகில் இருந்து 3 பதின்ம வயதினர் ஸ்னோக்கலிங் முகக்கவசத்தை அணிந்து திமிங்கிலத்திற்கு அருகே கடலில் குதித்த காணொளியை கண்டு சினம் அடைந்ததாக இயற்கை ஆர்வலர்கள் சிலர் கூறியுள்ளனர். அவர்களின் அந்த பொறுப்பற்ற செயல் மனிதர்கள் திமிங்கிலம் ஆகிய இரு தரப்புக்கும் ஆபத்தை விளைவிக்கும் செயல் என அவர்கள் சாடினர். மெடிட்டரேனியன் கடல் 10,000த்திற்கும் அதிகமான உயிரினங்களின் உறைவிடம் என்பதை பலரும் மறந்து விடுகின்றனர் என அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான எல்லை பகுதியாக மெடிட்டரேனியன் கடல் அமைந்திருப்பதால் அங்கு அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றது. அதனால் படகுகளும் கடல் வாழ் பாலூட்டி விலங்குகளும் மோதி விபத்துக்குள்ளாகும் சாத்தியம் அதிகரிக்கின்றது. ஐநாவால் பதிவு செய்யப்பட்ட உலகின் 87 கடல் வாழ் பாலூட்டிகளில் 21 மெடிட்டரேனியன் பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன. விண்வெளி துறையில் தனக்கென ஓர் இடத்தை பிடிப்பதற்காக விடாது முயற்சித்து வரும் சீனா அடுத்த வாரம் செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளவிருக்கும் வாகனத்தை தரையிறக்க உள்ளது. சீனாவுடன் செவ்வாய் கிரகத்துக்கான அந்த விண்வெளி பயணத்துக்கான போட்டியில் ஐக்கிய அரபு சிற்றரசும் அமெரிக்காவும் இணைந்திருக்கின்றன. தற்போதைய காலகட்டத்தில் செவ்வாய் பூமியுடன் நெருங்கி இருக்கும் என்பதால் அந்த 3 நாடுகளும் செவ்வாய் கிரகத்துக்கான தத்தம் பயணத்துக்கு தயாராகி இருக்கின்றன. சீனா இம்மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் ஹைனான் தீவின் தெற்கிலிருந்து ஆராய்ச்சி வாகனத்தை ஏற்றிச் செல்லும் ராக்கெட்டை பாய்ச்சவிருக்கின்றது. 5,50,00,000 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய செவ்வாய் கிரகத்துக்கான அந்த பயணம் 7 மாதங்களை எடுத்துக்கொள்ளும் என கணிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்துக்கான சீனாவின் இந்த பயணம் முதல் முயற்சி அல்ல. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் ரஷ்யாவுடன் இணைந்து மேற்கொண்ட அந்நாட்டின் ஆராய்ச்சி விண்கலத்தின் பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு தோல்வியடைந்தது. அதை அடுத்து சொந்த முயற்சியிலே தனது செவ்வாய் திட்டத்தை தொடர்வது என அந்நாடு முடிவெடுத்தது. மற்ற நாடுகளைப் போன்றே சீனாவின் இந்த செவ்வாய் கிரகத்துக்கான பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஆகும். அந்த கிரகத்தின் அதிசயங்களை கண்டறிவது, எதிர்காலத்துக்கான வளத்தை தேடி முதலீடு செய்வது ஆகியவற்றுடன் உலக பார்வையில் அரசியல் செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக நாடுகள் இதுபோன்ற விண்வெளி திட்டத்துக்கான ஆராய்ச்சிகளுக்கு பல கோடி டாலர் செலவு செய்கின்றன. பேரா தாப்பாவில் கடந்த மாதம் பெண் ஒருவரை கொலை செய்ததாக நம்பப்படும் ஆடவன் ஒருவனுக்கு எதிராக இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்கப்படலாம். மகேந்திரன் எனும் அந்த ஆடவனுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி பிடூரில் உள்ள செம்பனை தோட்டம் ஒன்றில் சியாவ் கண்ணகி என்ற பெண்ணை கொலை செய்ததாக அவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளான். அடுத்த மாதம் 27ஆம் தேதி அவ்வழக்கு விசாரணை செவிமடுக்கப்படும். திரங்கானு குவாலா திரங்கானு பாத்து பூரோ கடற்கரைக்கு 6 மைல்கள் தூரத்திற்கு அப்பால் மாற்றுத்திறனாளி மீனவர் ஒருவர் படகில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். சௌஃபி முகமது எனும் அவர் கணவாய்களை பிடிக்க கடலுக்கு சென்றதாக நம்பப்படுகின்றது. அவர் வழக்கம் போல வீடு திரும்பாததை அடுத்து அவரது சகோதரர் நண்பர்களோடு கடலுக்கு சென்று தேடியதில் அவர் பயணித்த படகும் உயிர் இழந்த நிலையில் அவரது உடலும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜொஹூர் க்ளுவாங்கிற்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 5 வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்தொன்றில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிர் இழந்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 53 வயதான கார்பரல் ஷஹீருல் ஷாசால்மான் ஹுசேன் எனும் அந்த அதிகாரி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததாக கூறப்படுகின்றது. அவ்விபத்தில் காயமடைந்த இதர 4 பத்துபஹாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
Saksikan Berita Parlimen setiap Isnin hingga Khamis 10.30 malam di saluran berita RTM dan TV1. கோவிட்-19 தொற்றுக்கு பின் விளையாட்டாளர்களை மீண்டும் வலுப்படுத்தும் திட்டம் இம்மாதம் 21, 22 தேதிகளில் இளைஞர் விளையாட்டு அமைச்சு இதர தரப்புகளுடன் இணைந்து போடியம் திட்டத்திற்கான திட்டமிடல் விளையாட்டாளர்களின் திறனை மேம்படுத்தும் மீதான பட்டறையை நடத்தும். அதில் குறிப்பாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு செல்வதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ ரீசால் மெரிக்கான் நைன் அமெரிக்கன் தெரிவித்தார். அப்போட்டிக்கு செல்ல விளையாட்டாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட புள்ளிகளை பெற வேண்டும். அந்த புள்ளிகளை பெறுவதற்கான போட்டிகள் மறு ஆய்வு செய்யப்படும் என டத்துஸ்ரீ ரீசால் மெரிக்கான் சொன்னார். இதுவரை டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க 12 விளையாட்டாளர்கள் தகுதி பெற்றுள்ள வேளை இதர 23 பேர் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். இவ்வேளையில் நாட்டின் முதன்மை விளையாட்டாளர்கள் தங்களின் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள போட்டிகளில் களம் இறங்குவதற்கு அவர்களுக்கு தொடர் பயிற்சிகள் வழங்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். நாடு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்நோக்கி இருந்தாலும் நாட்டின் விளையாட்டுத்துறை சரியான தடத்தில் இருப்பதை இளைஞர் விளையாட்டு அமைச்சு உறுதி செய்யும் என டத்துஸ்ரீ ரீசால் மெரிக்கான் சொன்னார். மக்களவையில் பெஃபார்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து அசீசா முமடோன் எழுப்பிய கேள்விக்கு டத்துஸ்ரீ ரீசால் இவ்வாறு பதிலளித்தார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கிளப்பின் விளையாட்டாளரும் பணியாளருமான ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக 2071 பேரின் மீது மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையின் வழி அது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர் குறித்த விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அவர் ஒரு வாரத்திற்கு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை EPL நிர்வாகத்தினர் மேற்கொண்ட 13வது சுகாதார பரிசோதனையில் அவர் அத்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரை EPL நிர்வாகத்தினர் மேற்கொண்ட சுகாதார பரிசோதனையில் கோவிட்-19 தொற்றினால் 20 பேர் பாதிக்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. பெருந்தொற்று காரணமாக 100 நாட்களுக்கும் மேலாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த EPL போட்டிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதி மீண்டும் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. குறளும் விளக்கமும். குறள் 350. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆசைகளை முற்றிலும் விட்டுவிடுவதற்கு எல்லா பொருள்களுக்கும் மூல காரணமாகிய ஆசை அற்ற பரம்பொருளின் அழகிய பாதங்களை இறுக பிடித்துக் கொள்க என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.